ஒரு பெண் திருமணமான சில மாதங்களிலேயே தன் வீட்டின் மாடியில் மரணமடைந்த நிலையில் கிடைத்தார். அது தற்கொலையா அல்லது முன்கூட்டியே திட்டமிட்ட கொலையா? ஏன் அந்த இரவில் கணவர் காணாமல் போனார்? ஏன் குடும்பம் இது கொலை என்று கத்திக் கொண்டிருக்கிறது? மேலும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் உண்மையில் என்ன இருந்தது? இந்த வீடியோவில் ட்விஷா சர்மா மரணத்தின் பின்னால் மறைந்திருக்கும் அதிர்ச்சிகரமான மர்மத்தை பார்க்கப் போகிறோம். ட்விஷா சர்மா வெளியில் பார்த்தால் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை, மாடல், நடிகை, சமூக வலைதளங்களில் பிரபலமான முகம். அவரை பார்த்த பலருக்கும் இவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை என்ன இருக்க முடியும் என்ற கேள்விதான் தோன்றும். ஆனால் சமூக வலைதளங்களில் சிரித்த முகம் காட்டும் பலரின் பின்னாலும் யாருக்கும் தெரியாத இருண்ட உலகம் இருக்கும். 2025ஆம் ஆண்டு ட்விஷா போபாலில் வசிக்கும் வழக்கறிஞர் சமர்த் சிங்கை திருமணம் செய்து கொண்டார். ஆரம்பத்தில் எல்லாமே சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவரது வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. விசாரணையில் வெளியாகிய மிக அதிர்ச்சியான விஷயம், ட்விஷா தனது நண்பருக்கு அனுப்பியதாக கூறப்படும் ஒரு மெசேஜ். அதில், "நான் சிக்கிக்கிட்டேன் ப்ரோ." அந்த ஒரு வரி இணையத்தில் பரவியதும் இந்த வழக்கு முழுக்க மாறிவிட்டது. அதன் பிறகு ட்விஷாவின் குடும்பம் முன்வைத்த குற்றச்சாட்டுகள், வரதட்சணை அழுத்தம், மன உளைச்சல், குடும்ப தகராறு, கர்ப்பம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றாக வெளிவர ஆரம்பித்தது. அவரது குடும்பம் கூறியது, அவள் மகிழ்ச்சியாக இல்லை, அவளை தொடர்ந்து அழுத்தி வந்தார்கள். ஆனால் மறுபக்கம் கணவர் குடும்பம் வேறொரு கதையை சொன்னது. 2026 மே 12 அந்த இரவு வீட்டில் என்ன நடந்தது? இதுதான் போலீஸ் கண்டுபிடிக்க முயன்ற மிகப்பெரிய கேள்வி. சில மணி நேரங்களுக்கு பிறகு ட்விஷா வீட்டின் மேல் மாடியில் மயங்கிய நிலையில் கிடைத்ததாக கூறப்பட்டது. பின்னர் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு பிறகு வெளியான சிசிடிவி ஃபுட்டேஜ் முழு நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த வீடியோவில் ட்விஷா தனியாக மாடிக்கு செல்வது போன்ற காட்சி இருந்ததாக கூறப்பட்டது. அதற்கு பிறகு சிலர் அவசரமாக அவரை கீழே கொண்டு வருவது போன்ற காட்சிகளும் வெளியானது. இதிலிருந்து ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அவர் உண்மையில் தனியாக இருந்தாரா? அல்லது அந்த வீடியோவின் பின்னால் இன்னும் ஏதாவது மறைக்கப்பட்டிருக்கிறதா? போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வெளியானதும் வழக்கு இன்னும் பெரிய சர்ச்சையாக மாறியது. அதில் தூக்கில் தொங்கியதால் மரணம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அவரது உடலில் சில காயங்களும் இருந்ததாக தகவல்கள் வெளியானது. இதைத்தான் ட்விஷாவின் குடும்பம் கேள்வியாக மாற்றியது. இது எப்படி தற்கொலை மட்டுமாகும்? அவர்களின் சந்தேகம், அவர் இறப்பதற்கு முன்பு தாக்கப்பட்டிருக்கலாம். இதற்கிடையில் போபால் போலீஸ் கூறியது, தற்போதைய ஆதாரங்கள் தற்கொலை நோக்கத்தையே காட்டுகிறது. ஆனால் இணையத்தில் பலர் நம்பவில்லை. ஏனெனில் கணவர் காணாமல் போயிருந்தார். வழக்கு நாடு முழுவதும் பேசப்பட்ட போது ஒரு புதிய தகவல் வெளிவந்தது. சமர்த் சிங், அதாவது ட்விஷாவின் கணவர், போலீஸை தவிர்த்து தலைமறைவாக இருப்பதாக தகவல் வெளியானது. இதுவே மக்களின் சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அவர் நிரபராதி என்றால் ஏன் மறைந்திருக்கிறார் என்று பலர் கேட்க ஆரம்பித்தனர். இதற்கிடையில் ட்விஷாவின் குடும்பம் 2வது போஸ்ட்மார்ட்டம் கேட்டு நீதிமன்றத்திற்கு சென்றது. ஆனால் நீதிமன்றம் அதை நிராகரித்தது. அதே நேரத்தில் உடலை பாதுகாக்க உத்தரவிட்டது. இதுவே இந்த வழக்கின் மர்மத்தை இன்னும் ஆழப்படுத்தியது. இந்த வழக்கில் இன்னொரு காரணம் மக்களை அதிர்ச்சியடைய வைத்தது. ட்விஷாவின் மாமியார் ஓய்வு பெற்ற நீதிபதி. அதனால் விசாரணையில் செல்வாக்கு பயன்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்தது. சமூக வலைதளங்களில் இந்த வழக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. சிலர் கூறினர், இது ஒரு திட்டமிட்ட கொலை. மற்ற சிலர் கூறினர், மன உளைச்சலால் நடந்த தற்கொலை. ஆனால் இரண்டுக்கும் நடுவில் ஒரு உண்மை மட்டும் இன்னும் வெளிவரவில்லை. இன்று வரை இந்த வழக்கில் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. ட்விஷா அனுப்பிய கடைசி மெசேஜின் உண்மை என்ன? அந்த இரவில் வீட்டில் உண்மையில் என்ன நடந்தது? சிசிடிவி ஃபுட்டேஜ் முழுமையாக வெளியிடப்பட்டதா? இது தற்கொலையா அல்லது மறைக்கப்பட்ட கொலையா? ஒரு விஷயம் மட்டும் உறுதி, ட்விஷா சர்மாவின் மரணம் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தம், குடும்ப அழுத்தம் மற்றும் உறவுகளின் இருண்ட பக்கத்தை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது.
இந்த வழக்கின் உண்மை ஒரு நாள் வெளிவரும். ஆனால் அந்த உண்மை பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தக்கூடும். இந்த மாதிரி மர்மமான உண்மை சம்பவங்களை தெரிந்து கொள்ள இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வழக்கை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.